டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் கான்செப்ட்ல ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1. தி கர்வ், நல்லா கவனிங்க, தி கர்வ் x by a whole power n, x by a whole power n plus whole power n, x by a whole power n plus y by b, y by b whole power n is equal to 2, is equal to 2, touches the straight line, touches the straight line, straight line x by a plus y by b is equal to 2 at the point a comma b, then value of n is dash, value of n is dash. Options தரம் பாருங்க. Value of n is dash. Option வந்து first option 1, second option 2, third option 1 by 2, fourth option any value. So question நல்லா கவனிங்கப்பா. The curve x by a whole power n plus y by b whole power n equal to 2 touches the straight line x by a plus y by b equal to 2 at any point a comma b, then value of at the point a comma b, then value of n is dash அப்படின்னு question கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு கொடுத்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம் பாருங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் பை ஏ பவர் என் பிளஸ் ஒய் பை பி பவர் என் இஸ் ஈக்குவல் டு 2. கரெக்டுங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வர சொல்லுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் பண்ணா என் எக்ஸ் இன்ட்டு இது என் எக்ஸ் பவர் என் ஏ பவர் என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஏ பவர் என்னன்னு வச்சுக்கலாமா? பிளஸ் அதே மாதிரி ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வர சொல்லுங்க. என் ஒய் பவர் என் மைனஸ் 1 பை பி பவர் என் இன்ட்டு ஒய் சைன் ரூல் பண்ணீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ நான் ஒய் டேஷ் போட்டுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுல இருந்து நம்ம இந்த என்ன காமன் எடுத்து அந்த பக்கம் அமைச்சிடலாம், 0 ஆயிரும். அப்புறமா வந்து ஒய் டேஷ் வேணும்னா என்ன பண்ணலாம், நல்லா கவனிப்போம். ஒய் டேஷ் வேணும்னா இது மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ பவர் என் இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் அந்த பக்கம் போயிடும், பி பவர் என் டிவைடட் பை ஒய் பவர் என் மைனஸ் 1 அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? அட் ஏ கம்மா பியில் தானே நமக்கு கேட்குறாங்க. அதாவது எங்க ஏ கம்மா பியில் தான். அப்போ ஸ்லோப் அட் ஏ கம்மா பி, ஸ்லோப் அட் ஏ கம்மா பின்னு எடுத்தோம்னா இப்போ ஏ கம்மா பி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஏ இன்ட்டு பி பவர் என் டிவைட் பை ஏ பவர் என்பா பி பவர் என் மைனஸ் 1 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கப்பா. இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்லோப் அட் ஏ பாயிண்ட், அதாவது ஸ்லோப் அட் ஏ பாயிண்ட் ஏ கமா பியில் என்ன கிடைக்கும் பாருங்க. ஒய் டேஷ் அட் ஏ கமா பி, அட் ஏ கமா பியில் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் பி பை ஏ கிடைக்கும். சரிங்களா? மைனஸ் பி பை ஏ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ இது வந்து என்ன பண்ணணும், எந்த ஈக்குவேஷனை டச் பண்ணணும், இது சரி. அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து இந்த இந்த ஒரு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்றோம். எக்ஸ் பை ஏ கமா என் சார் எக்ஸ் பை ஏ ஹோல் பவர் என் பிளஸ் ஒய் பை பி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ கமா பியில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்றோம். அந்த டேஞ்சன்ட் டிரா பண்ணா அது ஸ்லோப்பு, அந்த பாயிண்ட் வந்து x1 கமா y1 வந்து a கமா பின்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறோம். அந்த டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு a கமா பியில் டேஞ்சன்ட் டிரா பண்றோம். டேஞ்சன்ட் டிரா பண்ணா அதுக்கு ஈக்குவேஷன் என்ன பாருங்க, y மைனஸ் y1, y1 வந்து b இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து மைனஸ் b பை a இன்டு x மைனஸ் x1, x மைனஸ் x1. அப்படி x1 வந்து என்ன பண்ணணும், x1 வந்து ஏன்னு போட்டுக்கணும். அப்போ ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இதை வந்து இப்போ சிம்பிளை பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா YA மைனஸ் BA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் BX இந்த பக்கம் வந்துடும், மைனஸ் BXன்னு வந்துருதா. அடுத்து மைனஸ் பி இன்ட்டு ஏ வந்து பிஏன்னு கிடைக்குது, மைனஸ் பிஏ பிளஸ் பிஏன்னு வந்துருது. இப்போ பிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, ஏபி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ ஏஒய் இந்த பிஎக்ஸ் இப்படி கொண்டு வந்துருங்க, பிளஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பி அந்த பக்கம் போனா 2BA வந்துருது. இந்த ஈக்குவேஷனை 2BAல டிவைட் பண்ணுங்க. 2BAல டிவைட் பண்ண என்ன வர சொல்லுங்க, எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வந்திருக்கு, 2ன்னு வந்திருக்கு.
அப்படின்னா இந்த நம்ம ஜென்ரலா இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, இந்த டேஞ்சன்ட் வந்து x by a plus y by b equal to 2ன்னு வரதுனால அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு n எந்த வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, n வந்து எந்த வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, அதனால வந்து நமக்கு என்ன வரும்னா எனி வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சரா இருக்குங்க. எனி வேல்யூ இருக்கலாம் n-க்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் of tangent to the curves y is equal to x cube minus 5x plus 2, y equal to x cube minus 5x plus 2, which are parallel to the line, y is equal to 4x plus 1, y equal to 4x plus 1. Find the equation of tangent to the curves y equal to x cube minus 3x plus 2, which are parallel to the line y is equal to 4x plus 1. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு கர்வ் இருக்கு, அதாவது y equal to x cube minus 5x plus 2ன்னு ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். அந்த டேஞ்சன்ட் வந்து இந்த y equal to 4x plus 1 இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு பேரலா இருக்கு, இந்த லைனுக்கு பேரலா இருக்கிற மாதிரி எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியுமோ அத்தனை டேஞ்சன்ட்ஸும் வரைய சொல்லியிருக்காங்க. அத்தனை டேஞ்சன்ட் ஈக்குவேஷனும் நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு ரிக்வயர்டு ஸ்ட்ரைட் லைன், ரிக்வயர்டு டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, ரிக்வயர்டு டேஞ்சன்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிக்வயர்டு டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து என்ன இருக்கணும்னா இந்த பேரலல் டு இந்த லைன் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே, இந்த 4 தான் இருக்கணும். அப்போ ஸ்லோப் வந்து 4ன்னு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்லோப் வந்து 4ன்னு வரணும். அப்போ ஸ்லோப் வந்து 4 வரணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dy by dx, இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷனை 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா, ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx தான் என்ன வருது, ஸ்லோப்னு வருது. அப்படிதானப்பா? அப்போ dy by dx தான் ஸ்லோப், தட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கணும். அப்போ இதை எக்ஸ் கியூப் மைனஸ் 5x plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயர் மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்குமா? இந்த இதுதான் வந்து என்ன பண்ணோம், 4ன்னு எடுத்துக்கணும். 4 இஸ் ஈக்குவல், ஏன்னா ஸ்லோப் வந்து 4ன்னு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்லோப் வந்து 4ன்னு கிடைச்சிருக்கு. 4 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா, 3x ஸ்கொயர் மைனஸ் 5. இதுல இருந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க, 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நமக்கு 9 வருதா, இந்த மைனஸ் 5 அந்த பக்கம் வச்சுன்னா இந்த 3யும் 9 கேன்சல் பண்ணா 3 கிடைக்குது. ஸோ தட் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3, x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. அப்படின்னா இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5x பிளஸ் 2 இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பிளஸ் ரூட் 3 என்ற பாயிண்ட்லையும் எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 3 என்ற பாயிண்ட்ல வந்து 2 பாயிண்ட்ல நம்ம வந்து டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன்ட் வந்து இந்த y ஈக்குவல் டு 4x பிளஸ் 1க்கு பேரலா இருக்கும். ஸோ எக்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு இல்லை, ஒய் பாயிண்ட் கிடைக்கணும்னா இந்த எக்ஸ் வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ y கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஸ்லோப் வந்து நமக்கு தேவையான டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் 4ன்னு தெரிஞ்சு போச்சு. y equal to 4x plus 1 பாது. ஓகேங்களா, நமக்கு தேவையான டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதனுடைய பாயிண்ட் தெரியணும், ஏன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாயிண்ட் என்னன்னா அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் தெரிஞ்சு போச்சு, y வேணும் இல்லையா. yக்கு என்ன பண்ணணும், y equal to 3 in x cube minus 5x plus 2 தானே இருக்கு. ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, ரூட் 3 பவர் கியூப்னு போட்டுங்க, ரூட் 3 பவர் கியூப்னு போட்டு மைனஸ் 5 இன்ட்டு ரூட் 3 பிளஸ் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. சரி, இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, அதாவது எக்ஸுக்கு வந்து பிளஸ் ரூட் 3 போட்டு ஃபர்ஸ்ட் எழுதுறேன் நான். எக்ஸ் வந்து பிளஸ் ரூட் 3 போட்டு ஒய்யை கண்டுபிடிக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க, எக்ஸுக்கு 2 வேல்யூ வருது. எக்ஸுக்கு வந்து ரூட் 3ன்னு போடலாம், அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து மைனஸ் ரூட் 3ன்னு போடலாம். எக்ஸுக்கு ரூட் 3 போடும் போது தான் ஒய் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த ரூட் 3 கியூப், அதாவது பிளஸ் ரூட் 3 கியூப் போட்டு மைனஸ் 5 ரூட் 3 பிளஸ் 2ன்னு போட போறோம். அப்படி போட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் என்ன வரும், ரூட் 3 கியூப் வந்து 3 ரூட் 3 மைனஸ் 5 ரூட் 3 பிளஸ் 2ன்னு வருது. கரெக்டா? இப்போ 3 ரூட் 3ல மைனஸ் 5 ரூட் 3 போச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க, 2 ரூட் 3 இருக்கும், இங்க ஒரு 2 இருக்கும், மைனஸ் 2 ரூட் 3 இருக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ரூட் 3 பிளஸ் 2ன்னு வருது. அப்போ எக்ஸுக்கு வந்து ரூட் 3, ஒய்க்கு வந்து மைனஸ் 2 ரூட் 3 பிளஸ் 2. இதே வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து மைனஸ் ரூட் 3 போட்டோம்னா அந்த y வேல்யூ என்ன வரும் பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 ஹோல் கியூப் பிளஸ் என்ன வருது பாருங்க, பிளஸ் வராது, இங்க மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் போடுங்க, மைனஸ்னு போட்டுட்டு மைனஸ் போட்டு 5 இன்ட்டு எக்ஸுக்கு ரூட் 3ன்னு போட்டுடலாமா, பிளஸ் 2ன்னு போட்டுங்கப்பா, பிளஸ் 2. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 கியூப் வந்து மைனஸ் 3 ரூட் 3ன்னு வருது. இங்கே மைனஸ் ரூட் 3 தானே பண்ணணும், எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 3 தானே பண்ணணும். ஸோ மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் ரூட் 3. நல்லா பாருங்க,
-5 into -√3. ஏன்னா எக்ஸுக்கு -√3 போட்டேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் +5√3 +2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, y is equal to இங்க -3√3யும் +5√3யும் கூட்டினா 2√3 +2ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போடணும். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போடுறது எப்படி, y minus y1 is equal to x minus m into x minus x1. y minus y1 is equal to m into x minus x1 போடணும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கன்னா y minus y1 வந்து இவ்வளவு பெருசு போடணும். நம்ம -2√3 + 2 into m வந்து எவ்வளோப்பா 4 into x minus x1 வந்து √3. இங்க x1 வந்து √3ன்னு வருது. ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணுங்க. அப்போ y இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா +2√3 இந்த மைனஸ் வந்துச்சுன்னா -2 is equal to 4x minus 4√3 வருதா? இப்போ இந்த -4√3 இந்த பக்கம் வந்தா 6√3 ஆயிரும். ஏன்னா +4√3 வந்து. ஸோ y இந்த 4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா y minus 4x. கரெக்டுங்களா? y minus 4x. இந்த -4√3யும் 2√3யும் சேர்ந்தா எவ்வளவு வருது பாருங்க, +6√3 இந்த -2 இருக்கு is equal to 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா நமக்கு? அதாவது இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இதுக்கு வந்து டேஞ்சன்ட் 4 ஸ்லோப் வர மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம் பாருங்க. இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க, y minus y1 இங்க என்ன பண்ணும், +2√3 +2. இது அதாவது எக்ஸுக்கு -√3 எடுக்கும்போது yக்கு வந்து 2√3 +2ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப், அதாவது ஸ்லோப் 4 m வந்து 4 போட்டு இந்த x minus x1 -x1 வந்து மைனஸ் ஆஃப் x1 வந்து -√3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண பாருங்க, y இந்த 4 உள்ள கொண்டு போனோம், y +2 இந்த 2√3 +2ன்னு வருதா, இஸ் ஈக்குவல் டு 4x இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் +√3 வந்துட்டு +4√3ன்னு வந்துடும். ஓகேங்களாப்பா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4√3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க, y minus y1 தானே, இங்க மைனஸ் சைன் போடணும். ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு மைனஸ் சைன் போடணும், y minus y1. சரிங்களா? அப்போ -y1 இப்படி வந்திருக்கும். அப்படின்னா இங்க ரெண்டு இடத்துல மைனஸ் சைன் வந்திருக்கும்பா. இங்க ஒரு மைனஸ் வந்திருக்கும், இங்க ஒரு மைனஸ் வந்திருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, ஏன்னா y minus y1 equal to m into x minus x1. ஸோ அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த 4x இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கேன். ஸோ y minus 4x இந்த -2√3 இருக்கு இல்லையா, இந்த 4√3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு சொல்லுங்க, -4√3 ஆயிட்டு -6√3ன்னு வந்துடும். இது ஆல்ரெடி ஒரு -2 இங்க இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு வந்து அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இது y minus 4x plus 6√3 minus 2 equal to 0. அடுத்து y minus 4x minus 6√3 minus 2 equal to 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, y equal to x³ minus 5x plus 2க்கு டேஞ்சன்ட் வந்து ரெண்டு டேஞ்சன்ட் கிடைக்குது. அது வந்து parallel to y equal to 4x plus 1க்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த சம் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்கப்பா. find the equation, find the angle of intersection. Find the angle of intersection of the curves y is equal to x square, and y is equal to 4 minus x square, y equal to 4 minus x square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஒரு கர்வ்னு எடுத்துங்க, அடுத்து இது ஒரு கர்வ்னு எடுத்துங்க, ரெண்டு கர்வுக்கும் டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டேஞ்சன்ட் டிரா பண்ணா ஃபர்ஸ்ட் கர்வுக்கு இது டேஞ்சன்ட் இப்படி கிடைக்கும், அதே மாதிரி செகண்ட் கர்வுக்கும் டேஞ்சன்ட் கிடைக்கும். நமக்கு செகண்ட் கர்வுக்கு டேஞ்சன்ட் இப்படி கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா tan θ1 ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைக்கும், அதே மாதிரி tan θ2 செகண்டுக்கு கிடைக்கும். நமக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன்ன்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தானே ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். அந்த பாயிண்ட்ல வந்து டேஞ்சன்ட் ரெண்டு கர்வுக்கும் டேஞ்சன்ட் டிரா பண்ணி ஆங்கிள் பிட்வீன் தேம் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் தி டூ ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, tan alpha is equal to θ வந்து ஆல்ஃபான்னு நினைச்சுக்கிறேன் நான். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, tan θ1 minus tan θ2 divided by 1 plus tan θ1 minus tan θ2. இது வந்து tan θ1 m1 ன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப். tan θ2ன்றது m2 ன்னு எடுத்துங்க, உங்களுக்கு m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லப்பா, இங்க என்ன பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அக்யூட் ஆங்கிளா இருக்கும், ஆப்டியூஸ் ஆங்கிளா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த பாயிண்ட்ல நமக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா வந்து அந்த ஸ்லோப் அந்த பாயிண்ட்ல தானே, இங்க எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லல, நாம தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா,
y கோஆர்டினேட் x கோஆர்டினேட் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அப்படின்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்க. x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல y கோஆர்டினேட் x கோஆர்டினேட் ஈக்குவல், அதனால y ஈக்குவேட் பண்ணிட்டேன். இந்த x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. அப்போ 2 கேன்சல் பண்ணா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஸோ x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ன்னு கிடைக்குது. அப்படின்னா இந்த கர்வ் வந்து இந்த ரெண்டு கர்வுமே ரெண்டு பாயிண்ட்ல மீட் ஆகுதுப்பா. ஒன்னு வந்து எங்க மீட் ஆகுதுன்னா x இஸ் ஈக்குவல் டு ரூட் 2ல மீட் ஆகுது. இன்னொன்று வந்து எங்க மீட் ஆகுதுன்னா x ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2ல மீட் ஆகுது. சரிங்களா? நம்ம x இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 என்ற கண்டிஷன் எடுத்து பண்ணுவோம். சரி, இப்போ வந்து ஆக்சுவலா எக்ஸுக்கு வந்து பிளஸ் ரூட் போட்டாலும் மைனஸ் ரூட் போட்டாலும் ஒன்று ஒரே ஒய் வேல்யூ ஒரே இதுதான் வரும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்கு, அதனால பார்த்துங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிங்கப்பா, எக்ஸுக்கு வந்து ரூட் 2ன்னு எடுக்கிறோம். கரெக்டா? எக்ஸுக்கு ரூட் 2 எடுத்தீங்கன்னா ஒய்க்கு வந்து என்ன வர சொல்லுங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே போட போறோம். அப்போ என்ன ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அப்படின்னா ரூட் 2 கமா 2 அந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுது, ரூட் 2 கமா 2 பாயிண்ட்ல நமக்கு டான்ஜென்ட் எடுக்க போறோம். சரிங்களா? சரி, அப்படி எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து dy பை dx கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு dy பை dx கண்டுபிடிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கர்வ் போட்டீங்கன்னா அதுக்கு என்ன வரும் சொல்லுப்பா, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 2xன்னு கிடைக்குது. 2xன்னு கிடைக்குதா? எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ரூட் 2 போடணும். ஸோ தட் 2 ரூட் 2. இதுதான் m1 ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, செகண்ட் லைன் வேணும்னா dy பை dx ஃபார் செகண்ட் கர்வுக்கு டான்ஜென்ட் செகண்ட் கர்வுக்கு எடுத்துக்கிறோம். இது எடுத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, y இஸ் ஈக்குவல் dy பை dx ஈக்குவல் மைனஸ் 2x அப்படின்னு வருது. மைனஸ் 2x வருதா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளேஸ்ல என்ன போடுறோம், மைனஸ் 2 ரூட் 2ன்னு போட போறோம். அவ்வளவுதான். இஸ் ஈக்குவல் டு m2. இதே எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 2 எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நமக்கு மைனஸ் 2 ரூட் வந்திருக்கும், செகண்ட் லைனுக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா பிளஸ் 2 ரூட் வரும். அப்போ m1 m2 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ m1 இங்க m2 சப்ஸ்டிட் பண்ணா அதே வேல்யூ தான் வரப்போகுது. அதனால வந்து எக்ஸுக்கு பிளஸ் ரூட் போட்டாலும் சரி மைனஸ் ரூட் போட்டாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களாப்பா? சரிப்பா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம tan ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா tan ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2. இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன் இல்லையா? அப்போ m1 மைனஸ் m2, m1 எவ்வளோ பார்ப்பா, 2 ரூட் 2 மைனஸ் m2 என்ன வருது, மைனஸ் 2 ரூட் 2ன்னு போட்டுட்டு டிவைடட் பை 1 பிளஸ் m1 மைனஸ் m1 இன்ட்டு m2 1 பிளஸ் 2 ரூட் 2 இன்ட்டு மைனஸ் 2 ரூட் 2 மைனஸ் 2 ரூட் 2. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, எப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க 2 ரூட் 2 பிளஸ் இது மைனஸ் மைனஸ் பிளஸ் தானப்பா. அப்போ 2 ரூட் 2 பிளஸ் 2 ரூட் வந்து 4 ரூட் 2ன்னு வருது. இங்க ரூட் 2 இன்டு ரூட் 2 ஒரு 2, கரெக்டுங்களா? ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இந்த ரூட் 2 ஒரு 2, இது ஒரு 2, மொத்தமே 8 மைனஸ் 8 வரும். 1 மைனஸ் 8 வந்து மைனஸ் 7, 1 மைனஸ் 8 வந்து மைனஸ் 7 வருது. ஸோ tan ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 4 ரூட் 2 பை என்ன வருது, மைனஸ் 7 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி தானே பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்போ தி அப்டிஸ் இது வந்து இந்த ஆங்கிள் வருது, அதாவது மைனஸ் பிளஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ என்ன வரும்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா வந்து 4 ரூட் 2 பை 7. tan ஆல்ஃபா என்ன சொல்லுங்க, 4 ரூட் 2 பை 7. கரெக்டுங்களா? இதுல இருந்து ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் 4 ரூட் 2 பை 7. அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா நமக்கு வந்து ரெண்டு ஆங்கிள் இருக்கும். ஒரு ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் எவ்வளவு வரும், 180 மைனஸ் θன்னு வரும். அப்படின்னா இது அக்யூட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து அக்யூட் ஆங்கிள்னு எடுத்துங்க. இது அப்டியூஸ் ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணும், அப்டியூஸ் ஆங்கிள் வேணும்னா ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிளும் இருக்கலாம், அப்டியூஸ் ஆங்கிளும் இருக்கலாம். அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கணும்னா அது 180ல இருந்து கழிச்சணும். 180 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 4 ரூட் 2 பை 7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ், அதாவது சாரி டூ ஸ்ட்ரைட் லைன், இந்த ரெண்டு கர்வ் y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரும் y ஈக்குவல் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல கிடைக்கிற ஸ்லோப் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களாப்பா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Find the equations of the tangents drawn to the curve,
to the curve y square minus 2x cube minus 4y plus 8 is equal to 0 from the point 1 comma 2, from the point 1 comma 2. So find the equations of the tangent drawn to the curve y square minus 2x cube minus 4y plus 8 equal to 0 from the point 1 comma 2. அதாவது 1 comma 2 என்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், டேஞ்சன்ட் டிரா பண்ணணும், இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் டிரா பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரிப்பா. அப்போ அந்த மாதிரி டிரா பண்றது எத்தனை டேஞ்சன்ட்ஸ் டிரா பண்ண முடியுமோ அத்தனை ஈக்குவேஷன்ஸை நம்ம இப்போ டெரைவ் பண்ணணும். சரி, இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் 1 வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷன் 1க்கு தான் நம்ம டேஞ்சன்ட் டிரா பண்ணணும், அப்படி தானேப்பா? ஸோ அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்படி பண்ணா, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y இன்ட்டு dy by dx y டேஷ்னு போட்டுக்கிறேன். மைனஸ் 2x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 இன்ட்டு x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் தானே. அப்போ 3 இன்ட்டு 2 6x ஸ்கொயர் மைனஸ் 4y டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 இன்ட்டு y டேஷ்னு கிடைக்குது. 8 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ 2y y டேஷ் மைனஸ் 4y டேஷ் இருக்குல்ல, இதுல y டேஷை காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 காமனா எடுத்து அந்த பக்கம் 0 அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா y டேஷ் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ y டேஷ் காமனா எடுத்திருந்தோம்னா இங்க என்ன இருக்கும்னா, இங்க y இருக்கும், இங்க -2 இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இங்க -3x ஸ்கொயர்னு அப்படின்னு போட்டுருக்கோம், ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. இதுல இருந்து y டேஷ் ஈக்குவல் என்ன வருதுன்னா 3x ஸ்கொயர் டிவைட் பை y -2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு நமக்கு புரியுது. ஓகேங்களா? இப்போ இந்த டேஞ்சன்ட் வந்து என்ன ஆகணும், இந்த ஸ்ட்ரைட் லைன், இந்த டேஞ்சன்ட் வந்து இதுதான் ஸ்லோப். நம்ம வரைய போற டேஞ்சன்ட்டுக்கு இதுதான் ஸ்லோப்னு எடுத்துங்க. இந்த ஸ்லோப் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த கர்வ்லயே வந்து ஆல்பா கமா பீட்டா பாயிண்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்பா கமா பீட்டான்ற பாயிண்ட்ல மூவ் ஆகுது. அதாவது இதான் ஒரு கர்வ்னு வச்சுங்க. இப்படி இங்க ஒரு டேஞ்சன்ட் வரையறோம்னா இந்த பாயிண்ட் ஆல்பா கமா பீட்டான்னு எடுத்துங்க. நமக்கு இங்க கொடுத்த பாயிண்ட் 1 கமா 2ல பாஸ் ஆகுதுன்னு எடுத்துங்க. 1 கமா 2ல இருந்து பாஸ் ஆகணும். ஆனா அந்த கர்வ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அந்த கர்வ்ல ஆல்பா கமா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த கர்வ்ல ஆல்பா கமா பீட்டான்ற பாயிண்ட்ல தான் டேஞ்சன்ட் வரைஞ்ச மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ y டேஷ் ஈக்குவல் டு 3 ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா மைனஸ் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து, இங்க அடுத்து வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டிரா பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இது வந்து ஸ்லோப் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பாயிண்ட் வந்து 1 கமா 2ன்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 கமா 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ வந்து x1 கமா y1 வந்து நமக்கு 1 கமா 2 1 கமா 2ல பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்லோப் வந்து இது இப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 தெரியும் இல்லையா? இதுல இருந்து y மைனஸ் y1 எவ்வளவு போடலாம்னு சொல்லுங்க. y1 வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூட இது 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்படி கூட எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் ஃபார்ம் கூட எடுத்துட்டு சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும் இன்னும். ஏன்னா இங்க ஆல்பா பீட்டான்னு ஒன்று எடுத்திருக்கோம், அப்போ நிறைய வேரியபிள்ஸ் வராம ஈஸியா வந்துடும். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா கூட எடுக்கலாம். இல்லைன்னா இப்போ என்ன பண்ணலாம், y மைனஸ் y1 எடுத்தது, இது ஆல்பா பீட்டாவே நம்ம x1 y1 கூட வச்சுக்கலாம். x1 y1 வச்சுட்டு இதை 1 கமா 2வை x2 y2ன்னு வச்சுக்கலாம் சும்மா. அப்போ y மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து 3 ஆல்பா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா மைனஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் x1 வந்து ஆல்பான்னு வச்சுங்க. இந்த ஆல்பா பீட்டாவை x1 y1 வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லைன் வந்து இந்த 1 கமா 2ல பாஸ் ஆகுது இல்லையா? அப்படின்னா இந்த xy வந்து இந்த லைன் வந்து 1 கமா 2ல பாஸ் ஆகுறதுனால xக்கும் yக்கும் 1 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 2 மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு x வந்து என்ன வருது, 1 வருது. இங்க 1 மைனஸ் ஆல்பா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா இது? சரிப்பா. இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளை பண்ணணும். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இதை வந்து சிம்பிளை பண்ணலாமா? இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த பீட்டா மைனஸ் 2 இங்க வந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்க 2 மைனஸ் பீட்டா இருக்கு, இங்க பீட்டா மைனஸ் 2 இருக்கு. அப்படிதானே? ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டா இது 2 மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். 2 மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை மைனஸ்னு போட்டீங்கன்னா இது பீட்டா மைனஸ் 2 வந்து 2 மைனஸ் பீட்டா வந்துடும். இங்க ஆல்ரெடி 2 மைனஸ் பீட்டானால 2 மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், இங்க மைனஸ் 3 ஆல்பா ஸ்கொயர் வரும். இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை மைனஸ் அண்ட் டிவைட் பை மைனஸ் அப்படின்னு போட்டாச்சு. கரெக்ட்டுங்களா?
இன்ட்டு இங்க என்ன வருது பாருங்க 1 மைனஸ் ஆல்ஃபா வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வருது மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா வந்து 3 ஆல்ஃபா கியூப் 3 ஆல்ஃபா கியூப் கரெக்டுங்களா? அடுத்து இந்த மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் கரெக்டா? அது சரி. அடுத்து வந்து இந்த 2 மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா பீட்டா ஸ்கொயர் பண்ணா பிளஸ் இது என்ன வரும் சொல்லுங்க, பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வரும். அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துருது. அதே மாதிரி இந்த 2 ஸ்கொயர் பண்ணா அந்த பக்கம் போனா மைனஸ் 4 வந்துருது. இங்க மைனஸ் 4 2ab a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் போட்டு அந்த பக்கம் கொண்டு போகும்பா. அப்ப என்ன வரும் மைனஸ் 4 பீட்டான்னு வரும். அது இந்த பக்கம் தான் பிளஸ் 4 பீட்டான்னு வந்துடும் ஈக்குவல் டு 0. ஓகே புரிஞ்சுங்களா இது உங்களுக்கு? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே பாருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்திருக்குங்களா? 3 ஆல்ஃபா அதாவது எக்ஸுக்கு வந்து ஆல்ஃபா ஒய்க்கு வந்து பீட்டா அப்படி சப்ஸ்டிட் பண்ண மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து புரியுது இல்லப்பா? ஸோ இந்த ஈக்குவேஷன் சும்மா நீங்க வந்து என்ன பண்றீங்க ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் 1ன்னு சொன்னதுனால இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துங்க. அடுத்து என்ன பண்றேன்னா இந்த ஆல்ஃபா கமா பீட்டா வந்து இந்த ஈக்குவேஷன்ல தானே இருக்கு. அப்போ ஆல்ஃபா கமா பீட்டா இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, ஆல்ஃபா கமா பீட்டா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும் சொல்லுங்க, பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா கியூப் மைனஸ் 4 பீட்டா பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் தப்பா சொல்றேன். இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குன்னு கிடையாது. இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஆல்ஃபா கமா பீட்டான்றது இந்த ஈக்குவேஷன் 1ல தான் இருக்கு. அது ஆல்ஃபா கமா பீட்டா இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றோம். ஈக்குவேஷன் 3 கிடைச்சது. இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3யும் நம்ம ஆட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3யும் ஆட் பண்ணா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் போயிருமா, பிளஸ் 4 பீட்டா மைனஸ் 4 பீட்டா போயிருமா? இதெல்லாம் புரியுதுங்களா? அப்ப இங்க 3 ஆல்ஃபா கியூப் இருக்கு. 3 ஆல்ஃபா கியூப் இங்க 2 ஆல்ஃபா கியூப் கூட்டினா ஆல்ஃபா கியூப் வரும். அடுத்து இங்க 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. இங்க மைனஸ் 4 பிளஸ் 8 கூட்டினா பிளஸ் 4. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த பேஜுக்கு போறேன். ஓகேங்களாப்பா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, ஆல்ஃபா கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது எப்படி வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்றோம். அதாவது ஈக்குவேஷன் 2 பிளஸ் 3 ஈக்குவேஷன் 2ம் 3யும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த மைனஸ் பிளஸ் 4 பீட்டா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வரும். இந்த 3 ஆல்ஃபா கியூப் மைனஸ் 2 ஆல்ஃபா கியூப் கூட்டினா ஆல்ஃபா கியூப். அடுத்து மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. மைனஸ் 4 பிளஸ் 8 கூட்டினா பிளஸ் 4 வருது. அதை தான் இங்க போட்டிருக்கு. இது புரிஞ்சிருக்கு. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா ஆல்ஃபா காமன் எடுத்துடலாமா? ஸோ ஆல்ஃபா காமன் எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும் சொல்லுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்படி வருதா பாருங்க. இது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்படி எழுதலாமா பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி வருதா பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ணா இப்படி வருது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படி இல்லைன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க 2. இங்க ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்துச்சுன்னா அப்போ பீட்டா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பீட்டாக்கு ஈக்குவேஷன் எது எடுத்துக்கலாம் பாருங்க, இங்க ஈக்குவேஷன் 3 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்து நம்ம பீட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 எடுத்துட்டு நம்ம பீட்டா கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா கியூப் மைனஸ் 4 பீட்டா பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இதுல வந்து நம்ம ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவேஷன் 3 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 4 பீட்டா பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அதாவது இங்க வந்து நம்ம ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணோம். பீட்டா ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 4 பீட்டா இருக்கு, ஆல்ஃபாக்கு மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணா இது பிளஸ் 2 ஆயிரும். இது 8 பிளஸ் 2 வந்து 10ன்னு வந்துருது. அதுதான் நான் போட்டிருக்கேன். வேணா அந்த ஃபார்முலா எடுத்துங்க, பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 4 பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா கியூப் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இங்க ஆல்ஃபாக்கு மைனஸ் 1 போட்டீங்க இந்த மாதிரி வந்துருது. ஓகேங்களா? ஸோ இப்படி சால்வ் பண்ணா இங்க வந்து என்ன வருதுன்னா இதுக்கு ரூட்ஸ் என்ன வரும் சொல்லுங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தானே. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டா டிஸ்கிரிமினன்ட் பாருங்க, பி வந்து 16 வருதா, மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி போட்டா 14 வருதா, அப்போ நெகட்டிவ் தானே வருது. நெகட்டிவ்னு வருதுன்னா அப்போ இமேஜினரி, இந்த ரூட் இமேஜினரி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1க்கு வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1க்கு வராது. ஓகேங்களா? சரி, ஆல்ஃபா ஈக்குவல் 2க்கு போட்டு பார்க்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் 2 போட்டீங்கன்னா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 4 பீட்டா இதே ஈக்குவேஷன் 3ல போட்டிருக்கோம். இதுதான் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3க்கு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் 2 போட்டோம்னா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் இது போட்டு ஆல்ஃபாக்கு 2 போட்டா 2 கியூப் 8 மைனஸ் 2 என்ன வருது 16 மைனஸ் 16 பிளஸ் 8 என்ன வரும் மைனஸ் 8 வரும். ஸோ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு வருது. இதை வந்து பி ஸ்கொயர் இது வந்து நம்ம ரூட்ஸ்ல தெரியும் இல்லையா, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ரூட் என்ன வரும்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூட் கிடைக்குது. பீட்டா வந்து 2 பிளஸ் 2 ரூட் 3 ஒன்று வருது, அடுத்து மைனஸ் 2 ரூட் 3 கிடைக்குது. அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். 2 கமா ஆல்ஃபா வந்து 2,
அடுத்து பீட்டா வந்து 2 + 2√3ன்னு எடுத்துக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து ஆல்ஃபா வந்து 2, பீட்டா வந்து 2 - 2√3 அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு நமக்கு. எப்படி 2 பாயிண்ட் இந்த கிராஃபுக்கு இங்கே வந்து எடுக்கிறோம் இல்லையா? அதாவது x1 y1 அப்படின்னு எடுத்திருப்போம் இல்லையா? அது வந்து 2 லைன் 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இது x y, இது x yன்னு அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து x1 y1 x2 y2 நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? சரி. அடுத்து ஸ்லோப் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஆல்ஃபா வந்து நமக்கு என்னப்பா வந்திருக்கு? ஆல்ஃபா வந்து 2, பீட்டா வந்து 2 + 2√3 தானே. அப்போ ஸ்லோப் வந்து இங்க y டேஷ் இருக்கு இல்லையா? y டேஷ் ஈக்குவல் என்ன பண்ணணும்? 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா -2 போடணும். அதான் ஸ்லோப்புக்கு. அப்போ ஸ்லோப் வந்து mன்னு வச்சுக்கலாம். ஸ்லோப் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா -2ன்னு போடணும். ஓகேங்களா? அப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பை -2 போடணும். அப்படின்னா இந்த வேல்யூக்கு இது ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா அப்படியே எடுத்திருந்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு ஸ்லோப் போட்டோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும்னா 2√3ன்னு வந்திருக்கும். இதே செகண்ட் இது ஆல்ஃபா இது பீட்டான்னு எடுத்திருந்தோம்னா இதுக்கு ஸ்லோப் வந்து நமக்கு என்ன வரும்னா வந்து -2√3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இதுக்கு ஸ்லோப் கிடைச்சிருச்சு. சரி, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்லோப், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்லோப் கிடைக்குது. இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போடணும். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் போட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எழுதிடுறேன், நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒன்று வந்து y - 2 × 1 + √3 அப்படியே அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். 2 காமனா எடுத்துக்க வேண்டியதான். இந்த 2 இருக்குல்ல, 2 காமனா எடுத்துருங்க. y - y1 = ஸ்லோப் வந்து என்ன சொல்லுங்க 2√3 இன்ட்டு என்ன பண்ணும் x - x1 வந்து 2 அப்படியே போட்டுருங்க. அப்போ இந்த பாயிண்ட் இந்த ஸ்லோப்புக்கு வந்து நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து எழுதுறேன் பாருங்க. y - 2 இன்ட்டு 2 காமன் எடுத்துருங்க 1 - √3. ஓகேங்களா? 1 - √3 அப்படின்னு போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் என்ன வருது -2√3. ஸோ -2√3ன்னு போட்டுட்டு இன்ட்டு x - 2 இது x - 2ன்னு போட்டாச்சு. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ஸ்.